மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வடக்கு ராமமட தெருவைச் சேர்ந்த லோகநாயகி என்ற மூதாட்டி தனது மகன் வாங்கிய கடனுக்கு ரூபாய் 13 லட்சம் செலுத்திய பின்னரும் அவரது வீட்டை கந்துவட்டி கும்பல் அத்துமீறி அபகரித்துக் கொண்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லோகநாயகியின் மகன் சுரேஷ் தொழில் நஷ்டத்தை சரிகட்ட திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த பசுபதி என்பவரிடம் ரூபாய் 5 லட்சம் மீட்டர் வட்டிக்கு கடன் வாங்கியுள்ளார். இந்த கடனுக்கு தினம்தோறும் ரூபாய் 5000 வீதம் இதுவரை ரூபாய் 13 லட்சம் வரை செலுத்தியுள்ளனர். இருப்பினும் பசுபதி மேலும் பணம் கேட்டு சுரேஷையும் அவரது குடும்பத்தினரையும் தாக்கியுள்ளார். கடன் தொல்லையால் அவதிப்பட்ட சுரேஷ் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். லோகநாயகியும் திருவாரூரில் உள்ள தனது மகள்களின் வீட்டில் தங்கி வந்துள்ளார். சமீபத்தில் லோகநாயகி திருத்துறைப்பூண்டியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பசுபதி அந்த வீட்டை கைப்பற்றியிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து லோகநாயகி கேள்வி எழுப்பிய போது, இந்த வீடு எனக்கு சொந்தமானது, வெளியேறாவிட்டால் கொலை செய்து விடுவேன் என்று பசுபதி மிரட்டியுள்ளார். மேலும் அதிர்ச்சியூட்டும் தகவலாக சுரேஷ் கடன் வாங்கிய போது கையெழுத்திட்ட வெற்று பத்திரத்தை பயன்படுத்தி திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான அந்த மனையை பசுபதி தனது பெயருக்கு கோவில் நிர்வாகத்திடமிருந்து பட்டா மாற்றம் செய்துள்ளார் என்பதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தனது வீட்டை மீட்டு தருமாறும் கோரி லோகநாயகி, அவரது மகள்கள் சுதா மற்றும் சுமதி ஆகியோர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். இதுவரையிலும் 13 லட்ச ரூபா வட்டி கொடுத்துருக்கோம். ஆனால் எங்கள் வீட்டை அவங்க அபகரிச்சுக்கிட்டு இப்போ எங்களை வெளியில் அனுப்புகிறாங்க. இதுதான் நடக்கிறது. ஆனால் நாங்கள் வீட்டை எழுதி கொடுக்கல. வீட்டு மனை கீழே உள்ளது கோயில் இடம், மேலே நாங்கள் சொந்தமாக கட்டியிருக்கோம். நாங்கள் சொந்தமாக பூக்கடை வச்சு தான் அம்மா கட்டினது. அதுக்கான சாட்சி இருக்குது. ஊரே திறப்படியே கேட்டாலுமே சொல்லுவாங்க. ஆனால் இவங்க இப்படி எங்கள்கிட்ட 5 லட்சத்தை கொடுத்துட்டு நாங்கள் 50 லட்சம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி மீட்டர் இதில் மாதம் 6000 ரூபா வட்டி வாங்கியிருக்காங்க. அதையும் இல்லாமல் இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு எங்களை விட்டுருக்காங்க. நடுத்தரவில் விட்டாங்க அம்மாவை. அவங்க வாங்கினவங்களோ கொடுத்தவங்களோ எங்களுக்கு தெரியாது, அம்மாவுக்குமே தெரியாது. அம்மா கையெழுத்தும் போடலை. ஆனால் அம்மா பேரில் தான் அந்த மனக்கட்டு இருக்குது. அப்பாவோட இடம் அது. அப்பா செத்து 40 வருஷம் ஆகுது. அம்மா தனிமையில் தான் அந்த பிள்ளைங்களை வளர்த்தாங்க. 4 பிள்ளைங்களை வச்சு கட்டி கொடுத்து எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இப்போ அந்த பிரச்சனையில் அம்மா நடுத்தரவில் நிற்கிறாங்க. ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யணும்.